गौवल्ली नमः ओम क्लीं धनलक्ष्मी नमः ओम क्लीं धान्यलक्ष्मी नमः ओम क्लीं संतानलक्ष्मी नमः ओम क्लीं सत्त्वेश्वरी नमः ओम क्लीं उमायै नमः ओम क्लीं सम्मोहिनी नमः ओम क्लीं देवी नमः त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வா. பணம் இருக்கிறது பெருசு இல்ல, சுமதிக்கு உண்மையிலேயே தாராளம். இது என்ன அதிசயம்? அவளுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு புடவை என்ன 2 புடவைய வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? எல்லாம் விளம்பரத்துக்காகத்தான். நீ என்ன சொல்ற? நீயும் நானும் இந்த மாதிரி பூஜையும் தர்மமும் செஞ்சா மதிப்பேது? இதையே சுமத்தி செஞ்சா பேப்பர்ல போட்டு போட்டோவோட விளம்பரப்படுத்துவாங்க. அதை எதிர்பார்க்கறதும் அதுதானே. அப்படின்னா இது கூட ஒரு நடிப்புன்னு சொல்லு. ஆமா, ஆனா இது வீட்டுல நடிக்கிற நடிப்பு. இவங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல. ஏன் இல்ல இப்படி பேசிட்டு போறாங்க? நான் உண்மையாவே நல்ல மனசோட நன்மைன்னு நினைச்சு செய்யறது கூட இவங்க ஏன் நடிப்புன்னு சொல்றாங்க? சுமதி, அது இல்ல, உலகத்துல கடவுள் பக்திங்கிறது பொதுதானே. நான் ஒரு நடிகைங்கிற காரணத்துக்காக என்னுடைய புனிதமான உணர்வு கூட இவங்க ஏன் பேதப்படுத்தி பேசணும்? அவங்க 2 பேரும் ஏதோ வம்பு பேசுறாங்கன்னா அதையே நீங்க பெருசுப்படுத்திக்கிறீங்க. விடுங்க, நான் வரட்டுமா? நான் ஏன் வீட்டுக்குள்ளதானே வந்துட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த வரவேற்பு எல்லாம்? நீங்க மேனேஜர், உங்க இடத்துல போய் உட்காந்து உங்க வேலையை பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், காலையில மிஸ்டர் தனபால் உங்களை இங்க பார்க்க வந்திருந்தார். யார சொல்றீங்க? அதான் 3 எவர்சில்வ கடை, 2 ரொட்டி கடை, ஒரு மளிகை கடை, 3 வித்து கையில கேஷா வச்சிருக்காரு. அவர்தான் ஏதோ புதுசா பணம் எடுக்க போறாராம். மொத்த பணத்தையும் இப்பவே கொடுத்துறேன் அப்படிங்கிறாரு. ஒப்பந்தத்துல கூட கையெழுத்து போடணும். அந்த புது படத்தை நாம ஒத்துக்கலாமா? இத பாருங்க, இப்ப ஒத்துக்கிட்டு இருக்கேனே, அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது படம் எதிரையும் நான் நடிக்கிறதா இல்ல. ஆமா மேனேஜர், இனிமே என் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். சுந்தரி, அதை இங்க கொடு. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? இந்த வேலை செய்தா நான் இருக்கேனே. நான் எப்பதான் கோலம் போட கத்துக்கிறது? இனிமே இந்த வேலையை நான் தான் தினமும் செய்ய போறேன். நம்ம தவிர நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அந்த 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு உல்லாசமா பொழுது போக்கிட்டு இருக்காங்க பாத்தியா? அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போய் நாம அவங்களோட சேர்ந்துக்கலாமா? ஏன் எங்க தனியா இருக்கும்? அங்கெல்லாம் போனா கூட்டம் வரும், பேசாம பாடுங்கம்மா. சார், ஒரு 100 ரூபாய் இருந்தா தரீங்களா? படத்துக்கு தான் அவர் பைனான்ஸ், சீட்டாட்டத்துக்கு அவர் தான் பைனான்ஸா? அதாங்க சார், ஒரு 25 ரூபாய் எனக்கு கணக்குல தரீங்களா? நான் சீட்டாட்டத்துக்கு வரல போய. அப்படியா சமாச்சாரம்? என் மருமக ராத்திரியே வந்தாச்சா? இந்த பையன் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. ராத்திரி எல்லாம் ஒரே மழை ஆச்சுங்களா, அதனால வர முடியலையோ என்னமோ. பொண்ணு ஐயோ என்ன அழகா இருந்தாங்க தெரியுமா? நம்ம துரை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா தான் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் இவங்க தான் செய்யறாங்க. என் மருமகளாச்சே, நல்ல பண்ணாதான் இருக்க முடியும். சரி சரி, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. அந்த பையனையும் மருமகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா ஜீப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மது. வா வா மது.
நேத்து ராத்திரி தூக்கமே வரல. அப்படியே உன் வீட்டு பக்கம் வரலாம்னு வந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள பெண் குரல் கேட்டுச்சு. என்னடா நம்ம மது நல்ல பையனாச்சே, வீட்டுக்குள்ள பெண் குரல் கேக்குதேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் காலையில பால்காரன் சொன்னான், உன் மனைவி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா. உங்ககிட்டயும் சொல்லிட்டானா? நல்ல சமாச்சாரம் தானே. ஆமா, எப்ப விருந்து வைக்க போற? விருந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சார், அடுத்த ட்ரெயின் எப்போ வருது? அதை ஏன் கேக்குற? நேத்து பேஞ்ச மழையில இங்க இருந்து 20 மைல் தொலைவுல இருக்கிற காலாடிங்கிற ஊர்கிட்ட பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சான். இந்த பக்கம் போக்குவரத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு இப்பதான் போன் வந்துச்சு. ஆமா, நான் செத்தேன். வலது கால் எடுத்து வை. எங்க அவன்? எங்க மகன்டா? சத்து சத்து வந்தாச்சா? ஓடி போய் சித்தி கிட்ட சொல்லி ஆராத்தி எடுத்துட்டு வர சொல்லு. எனக்கு சார் உங்க சம்சாரமா? வெரி குட். எப்படா என் மருமக அப்சரஸ் மாதிரி இல்ல? கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத மாமா. அப்சரஸ் அது? அதுக்கும் ஒரு படி மேல. என்ன இவங்க ஆராத்தி எடுத்துக்கிட்டு வராங்களா இல்ல ஆராத்தி இவங்க சுத்திக்கிறாங்களான்னு தெரியலையே. பார்வதி பார்வதி, இங்க பாத்தியா நம்ம மது இருக்கிறானே, அவனுடைய சம்சாரம் நம்ம வீட்டு மருமக. எப்படி இருக்கிறா பாத்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. இந்த மகாலட்சுமிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருக்கு அந்த பையன் கண்டன். இப்ப ஏங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சரஸ்வதி இப்படி வாமா. அரசியல் மேனேஜர் சார், உங்களுக்கு லட்சுமி, எனக்கு சரஸ்வதி. அடடடடடா, சும்மா இரண்டா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த பயலே. மாமா உங்க நட்சத்திரம்? அது உங்க அக்காட கேளுடா. தீர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். அம்மா ஒட்டு வச்சுக்கேடா. வாமா உள்ள. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சுசுந்தரி. அம்மா, இவனை 12 வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது போ. ஆனா ஒண்ணு தெரியும், வேட்டையாட தெரியும், எஸ்டேட் தெரியும். சதா ஆன பின்னாலையும் புலி பின்னாலையும் இப்படியே மிருகத்தோட மிருகமா இருப்பான். இவனை நீதான் மனுஷனாக்கணும். ஆக்குவியா? ஏண்டா ஏன் முன்னாலே நீ மிரட்டுறியா? பாருமா, இவனுக்கு புத்தி வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற. இந்த 2 பேருக்கும் தனியா ஒரு ரூம் தர்றேன். என்னடா உருமுற? சரஸ்வதி, நம்ம மருமக கட்டின சேலையோட வந்திருக்கு. அதுக்கு நகை கிகை புடவை எல்லாம் நீதான் கொடுக்கணும். வாங்க என் பின்னாடி. அம்மா மருமக, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறவும் வரப்படாது. இந்த பையன் இருக்கிறான் பாரு, உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணுனா மா 2 மா சொல்லு. நான் நிக்கிறேன் அந்த இடத்துல. போடா, மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. உங்களுக்கு நேரா மருமகளை கூட்டிட்டு போ. மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போடா. என்ன ஜோடி, என்ன ஜோடி. பொருத்தம்னா இப்படி இருக்குமா? அது சரிங்க, நீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப நேரமா ஆர்லிக்ஸ் கரைச்சி வச்சிருக்காங்க, ஆறு போயிட போகுது. மனசுல களங்கமே இல்லாம இவங்க இப்படி சுதந்திரமா வேலை செய்யறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா? நீ பட்டணத்துல இருந்து வந்தவ, அதனாலதான் உனக்கு எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. ஏனுங்கம்மா, இங்க நம்ம வீட்டுல இருந்து வர்றாங்க. நம்ம துறையால மேனேஜர், அவங்க சம்சாரம் கும்பிடுறேன். எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். இப்ப வேலை செய்துகிட்டு இருக்கீங்களே, இதை எனக்கு கத்து தரீங்களா? ஏன்டா இப்படி ஏலம் கூடுறீங்க? ஏமா நான் அங்க தேடுறேன், இங்க நிக்கிறீங்க? இல்லப்பா, காலையில எழுந்த உடனே இந்த இடத்துல பாக்கணும், இவதான் என்ன கூட்டிட்டு வந்தா. ஏமா சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்பவுமே வெளியில இந்த பெண்களோட பெண்களா காட்டுல வேலை செய்யணும் போல ஆசையா இருக்கு. நீ வேலை செய்யணுமா? இவன் முண்டாட்டி தானே மாமா. இனிமே ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கூலி மிச்சம். இங்க எல்லாம் என்ன காத்தடிக்குது. நீ இந்த காத்துல நடந்தனாக்கா ஜுரம் வந்துடாது. முகூர்த்த நாள் இன்னைக்கு என்ன பண்றது? யாரா உனக்கு முகூர்த்த வச்சு தலையரா ஓங்க அரைஞ்சனா? அதான் நடக்காது. நீங்க அரைஞ்சா அக்கா கிட்ட சொல்லுவேன், அக்கா உங்களை அறைவாங்கல. இப்படியே பயமுறுத்துறானே மது. என் சார்புல ஒண்ணு வைங்க. அப்படி போடு. சுந்தரி, நம்ம பெரிய பங்களாவுக்கு புறப்படு. ஐயா, நீங்க அவளை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் காட்டு பங்களாவுக்கு போறேன். வாடா. என் மருமக என் கூட இருக்கும்போது காட்டு பங்களாவுல உனக்கு என்ன வேலை? மாமா, அவங்க வீட்டுல இருக்கிறதா நல்லது. அப்பதான் எனக்கும் தச்சுக்கும் நிம்மதி. ஆமா மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். நானும் அவர் கூடவே காட்டு பங்களாக்கு போயிடுறேன். அடிக்கடி வந்து உங்களை பாத்துட்டு போறோம். அவன் தான் என்னமோ வளர்றானா, நீ என்னம்மா? மாமா, நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, நான் இவரோடவே போறேன். ஐயா, ஒத்துக்காதீங்க. இவ என் கூட வந்தா எனக்கு தான் தொல்லை. பாத்தீங்களா மாமா, நான் இவரோட இருந்தா பெரிய தொல்லையாம். எடா, கூட இருந்தா தொல்லையா? உன்னை 4 பேர் மத்தியில அடிக்கப்படான்னு பாக்குறேன். ஐயோ, கைய கொண்டா. கொண்டா கைய. ஐயோ, புடிமா. ஐயோ, காட்டு பங்களாவுக்கே நீ போமா.
இவன் கூட போய் குடும்பம் நடத்து. அப்பதான் இவன் சரிப்பட்டு வருவான். கூட்டிட்டு போ. மாமா அங்க ஏதாவது தகராறு பண்ணாரு ஓடி வந்து சொல்லு, உரிச்சு எடுத்து விடுறேன். கூட்டிட்டு போடா, கைய விடாத. என்ன நீ பெரியவருக்கு முன்னால என் கூட காட்டு புகழாவுக்கு போறேங்க? ஐயோ அந்த பெரியவர் வீட்டுல இருந்தா நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு தொல்லை பண்றாரு. அங்க போயிட்டோம்னா பிரிஞ்சே இருக்கலாம்ல. ஓஹோ அப்படி நினைச்சியா? அண்ணே அண்ணே யாரு? அண்ணே, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலையே. உங்க சித்தப்பா மகன் சின்னசாமி. சித்தப்பா மகனா? சின்ன சாமியா? நிஜமாவா? எங்க கண்ணாடி ரைட்டு? அட ஆமா. ஏடா வீட்டை விட்டு போகும்போது என்ன லட்சணம் வாடா போனேன்? என்னடா காது முடியெல்லாம் நிறைச்சு போய் கரடி மாதிரி வந்து நிக்கிற? நான் இப்ப சாதாரண சின்னசாமி இல்ல, பட்டணத்துல நான் ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர். அட பாவி, அங்க எங்கடா போனேன்? அங்க எங்கடா போனேன்? வாடா அப்படி வா வா வா. பாருங்க அண்ணா, 20 வருஷத்துக்கு முன்னால நான் வீட்டை விட்டு ஓடினேனா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓடுனது சரி. எங்க சித்தப்பா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போனியே, அந்த பணம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? பல்படி வித்தேன், பத்திரிகை நடத்தினேன், ஆடினேன், பாடினேன், பார்த்தேன். சரி, சினிமா டைரக்டர் ஆயிட்டேன். அண்ணா, நான் இப்போ ஒரு சின்ன கஷ்டத்துல இருக்கேன். நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் பாதியில நின்னுடுச்சு. நிக்கிதா? உட்கார வச்சுட்டு வந்திருக்க கூடாது? ஏண்டா பாவி, நான் அப்பவே சொன்னேன்ல, ஒழுங்கா இருடா, ஒரு 2-3 காணி நிலந்தாரேன், அதை வச்சு விவசாயத்தை பாருன்னு சொன்ன கேட்டியா? நடந்ததை பத்தி இப்ப என்னென்ன? காலை வச்சுட்டேன், முன்னுக்கு வர வேண்டிய வழியை பார்க்க வேண்டாமா? நான் உங்ககிட்ட இப்ப வந்திருக்கிறது எதுக்குன்னா, நீங்க எப்படி எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. எல்லா பயலும் இருக்கும் போது ஆட்டம் போடுறீங்க, தீர்ந்து போன உடனே அண்ணன் தம்பி கையை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன். ஏண்டாடே, ஏதோ சொந்தக்காரன் காப்பாத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். அதுவும் தவிர உங்க பெருந்தன்மை யாருக்கு வரும்? அதே பெருந்தன்மை முன்ன இருந்தது, இப்ப அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. உங்களை தவிர எனக்கு வேற கதையே இல்லைன்னு. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க உதவி செய்யற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போறது இல்ல, இங்கேதான் இருக்க போறேன். ஆமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த டைரக்டர் இப்படி திடீர்னு ஐயா வீட்டுக்கு வருவாருங்க. என்னது புது குழப்பமா இருக்கு? அவர் மட்டும் என்ன பார்த்துட்டா என் நிலைமை என்ன ஆகுமோன்னு தான் பயப்படுறேன். இந்த விஷயம் மதுவுக்கு தெரிஞ்சு எனக்கு பயமா இருக்கு சுந்தரம். கவலை விடு, அந்த டைரக்டர்